வறுமையின் சிறப்பு என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கின்றேன். இந்த உலகத்திலே சிலர்களுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுத்திருக்கின்றான் என்றால் வறுமை என்பது ஒரு சோதனையாகும். வறுமை என்பது இழப்பிற்குரியது அல்ல, வறுமை என்பது சிறப்பிற்குரியது. மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள் வறுமையின்மையும் பற்றி? ஒரு மனிதன் வறுமையில் வாடுகின்றான் என்றால் அவனை அல்லாஹ் விரும்பவில்லை, அவனுக்கு உதவி செய்யவில்லை, அவனை அப்படியே விட்டுவிட்டான். அவனுடைய நடத்தையின் காரணமாக அவனுக்கு வறுமை ஏற்பட்டு இருக்கின்றது. வறுமை என்பது அது இந்த உலகத்திலே உண்டான வாழ்க்கைக்கு மதிப்பிற்கு உரியதாக இல்லாமல் இருக்கின்றது. அதனால் அந்த வறுமையில் வாழக்கூடிய மனிதனை பிற மனிதர்கள் விரும்புவதில்லை. அந்த வறுமையின் காரணமாகவே பிற மனிதர்கள் அவர்களை விரும்புவதில்லை. அவர்கள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக கணிக்கப்படுகின்றார்கள். அதே சந்தர்ப்பத்திலே ஒருவர் வசதியானவராக இருந்தால் அந்த வசதியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். அவருடைய செயல்பாடு மக்களுக்கு மத்தியிலே மதிக்கப்படுகின்றது. எங்கு சென்றாலும் அவர்களை மனிதர்கள் வரவேற்கின்றார்கள். எந்த இடத்திற்கு அவர்கள் ஒரு சபைக்கு சென்றார்கள் என்றால் அங்கே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள். காரணம் அவர்களுடைய அந்த செல்வத்தின் காரணமாக. இப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே வறுமைக்கும் செல்வத்திற்கும் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகின்றது. இந்த ஏற்றத்தாழ்வு என்பது சரியானதாக இல்லை என்றால் நிச்சயமாக கிடையாது. காரணம் என்ன? வறுமை என்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பிற்குரியது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வறுமையிலே வாடுகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு நலவை நாடி இருக்கின்றான். ஆதலால் தான் அந்த மனிதருக்கு அவருக்கு தேவையான அளவிற்கு கொடுக்கின்றான். இன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை குறைவாக கொடுக்கின்றான். யாருக்கும் உணவு இல்லாமல் அல்லாஹ் போது கிடையாது. ஒரு உயிரினம் உலகத்திலே பிறந்து விட்டது என்றால் அந்த உயிரினத்திற்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ். அதனால் வறுமை என்பது அது உணவு கிடைக்காத ஒரு நிலை அல்ல, மாறாக போதுமான அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரம் கிடைத்து கொண்டே இருக்கும். வசதி உள்ளவர்கள் என்றால் அவருடைய தேவைக்கு அதிகமாக அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்து கொண்டே இருக்கும். யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் அளவோடு கொடுக்கின்றான். இரண்டையும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். ஆனால் ஒரு மனிதன் செல்வத்தை கொடுக்கப்பட்டவனை விட செல்வம் கொடுக்கப்படாதவர்களுடைய நசீபு என்பது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மெஹராஜ் இரவிலே விண்ணுலகத்திற்கு சென்று இருந்த பொழுது சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அந்த சொர்க்கத்திலே அதிகமானவர்கள் ஏழையாக இருப்பதை கண்டேன். ஏழைகள் சொர்க்கத்திற்கு செல்வது மிகவும் இலகுவாக ஆகிவிடுகின்றது. அதுபோல ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் பணக்காரரை விட 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒயின்ன யோமன் ஐந்தரத்துக்கு கல்வி சனத்தை மேம்மாட்டாகும். அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 500 ஆண்டுகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் 500 ஆண்டுகள் தான் மறுஉலகத்திலே ஒரு நாள். 500 ஆண்டுகள் என்பது அரை நாள், 1000 ஆண்டுகள் என்பது ஒரு நாள். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பணக்காரர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்றால் இந்த அளவிற்கு ஏழ்மை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோடு மட்டுமல்லாமல் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய கேள்விகளுக்கு நாளை மறுஉலகத்திலே இலகுவாக ஆகிவிடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 கேள்விகளுக்கு பதில் கூறாமல் ஆதமுடைய மகனுடைய கால்கள் இனி அளவிலும் சொர்க்கத்தை நோக்கி சென்றுவிட முடியாது. இருந்த இடத்தை விட்டு
அவனுடைய கால்கள் நகர வேண்டும் என்றால் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த 5 கேள்விகள் என்ன? ஒரு மனிதன் எப்படி வாலிபத்தை கழித்தான், வாலிப வயதை எப்படி செலவிட்டான், ஒரு மனிதன் எப்படி தனது வாழ்நாளை செலவிட்டான், தான் வாழக்கூடிய நாள் 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ அல்லது 100 ஆண்டுகளோ அவர் வாழ்கின்றார் என்றால் அந்த வாழ்நாளை எப்படி செலவிட்டார், இந்த கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும். அதுபோல செல்வத்தை எப்படி சேர்த்தார், எப்படி செலவழித்தார், இன்கமிங் எப்படி இருந்தது, நமக்கு வரக்கூடிய வருவாய் ஹலாலான முறையில் இருந்ததா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இட்ட கட்டளையின் அடிப்படையிலே பொருளை சேர்த்தாரா என்ற கேள்வி. அதுபோல எப்படி செலவழித்தார், செலவழிக்கக்கூடிய அந்த செலவினம் எப்படி இருந்தது, அல்லாஹ் ரசூலுடைய அந்த கட்டளையினுடைய அடிப்படையில் இருந்ததா என்கின்ற கேள்வி. இது 4வது கேள்வி. 5வதாக கற்ற கல்வியின் பிரகாரம் எப்படி நீ நடந்து கொண்டாய் என்கின்ற இந்த 5 கேள்விகளுக்கு பதில் கூறாமல் ஆதமுடைய மகனுடைய கால்கள் இனி அளவும் கூட சுகத்தை நோக்கி செல்ல முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் 10 சஹாபாக்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை முடிவித்து விட்டு சஹாபாக்களை ஒன்று கூடி கேட்டார்கள், இன்றைய தினம் நீங்கள் யாரும் கனவு கண்டீர்களா என்று. ஒரு நாளும் சுபஹ் தொழுகை முடித்துவிட்டு இதே கேள்வியை சஹாபாக்களிடத்தில் கேட்பார்கள், யாரும் கனவு கண்டீர்களா என்று. அவர்கள் யாரும் ஏதாவது ஒரு கனவை கண்டிருந்தார்கள் என்றால் அந்த கனவிற்கு உண்டான விளக்கத்தை கூறுவார்கள். அதுபோல அன்றைய தினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், இன்றைய தினம் நீங்கள் யாரும் கனவு கண்டீர்களா என்று. யாரும் கனவு கண்டதாக கூறவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், இன்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே நானும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் 9 நபர்களும் அங்கே இருக்கின்றோம். பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் அங்கே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்றார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒரு சஹாபி மட்டும் காணவில்லை. யார் என்று தேடி படுத்தால் அவர்கள் தான் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொர்க்கத்தில் இல்லை. நாம் 9 நபர்கள் வந்துவிட்டோம், ஏன் அப்துர் ரஹ்மான் அவுஃபை மட்டும் காணாமல் என்று நாங்கள் தேடி பார்க்கின்றோம். கொஞ்ச நேரத்தில் அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் விடுவிடுத்து வெளவெளத்து சுக்கத்தினுடைய வாசலிலே வந்து வருகின்றார்கள். அவர்களை கை பிடித்து தூக்கி அவரிடத்தில் கேட்கின்றார்கள், ஏன் இவ்வளவு நேரம், நாங்களெல்லாம் அப்பொழுது சுக்கத்துக்கு வந்து விட்டோமே, ஏன் இவ்வளவு நேரம் என்ற பொழுது அவர்கள் கூறினார்கள், நான் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அதிகமான பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தேன், அந்த பொருளாதாரத்தை நான் எப்படி சேர்த்தேன், எப்படி செலவழித்தேன் என்ற அந்த கேள்விகளிலே நான் மாட்டிக்கொண்டேன். அதை கேள்வி எனக்கு முடித்துவிட்டு வருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்றார்கள் அப்துர் ரஹ்மான் அவர்கள். ஆக இருக்கக்கூடிய மனிதனுக்கு கேள்வி எனக்கு என்பது அதிகமாக இருக்கின்றது. இல்லாதவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பொருளாதாரத்திற்கு உண்டான கேள்விக்குரிய பதிலை சொல்லிவிட்டால் அவர் அந்த கேள்வியில் தப்பித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவராக ஆகிவிடுவார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஏழ்மை என்பது இந்த அளவிற்கு மிகவும் சிறப்பிற்குரியது என்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே ஏழ்மை என்பது சிறப்பிற்குரியது. அதே நேரத்தில் பணக்காரராக வாழ்ந்தார் என்று சொன்னால் அது சிறப்பிற்குரியது அல்ல என்பதாக ஆகிவிடாது. மாறாக ஒரு வசதி உள்ளவர் தன்னுடைய வரவையும் அவர் முறையாக சம்பாதித்து அவருடைய செலவையும் முறையாக செயல்படுத்தினார் என்று சொன்னால் அதுவும் சிறப்பிற்குரியதான். ஏழைகள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், வசதி உள்ளவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பது அல்ல. ஏழைகள் சொர்க்கத்திற்கு செல்வது மிகவும் இலகுவானது. அதே சந்தர்ப்பத்திலே மூமினாக இருக்கக்கூடிய வசதி உள்ளவர்களும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். எப்பொழுது அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை எப்படி சேர்த்தார்கள், எப்படி செலவழித்தார்கள் என்பதை முறையான கணக்கு அவர்களிடத்தில் இருக்கும் என்றால் அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிகமான
இஸ்லாத்தினுடைய கடமைகள் பொருளாதாரத்தை சூழ்ந்து இருக்கின்றது. தொழுகைக்கு பொருளாதாரம் தேவையில்லை, நோன்பிற்கு பொருளாதாரம் தேவையில்லை, கலிமா சொல்வதற்கு பொருளாதாரம் தேவையில்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய 4வது கடமை ஜகாத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. இப்போ பொருளாதாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நலன்களை, பொருளாதாரத்தின் செலவு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஏழைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹஜ் செய்ய வேண்டுமென்றால், உம்ரா செய்ய வேண்டுமென்றால் பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்து விடுவார்கள், உம்ரா செய்து விடுவார்கள், அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த நன்மைகள் ஏழைகளுக்கு கிடைக்காது. அதிகமாக சதகா செய்தால், அதிகமான மனிதர்களுக்கு உணவளிப்பது, இவைகளெல்லாம் பணக்காரர்கள் விரைவாக செய்து விடுவார்கள். ஏன்? அவரிடத்திலே பணம் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த நன்மைகளை அதிகம் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஏழைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏழைகள் மிக விரைவாக அவர்கள் மறுஉலகத்தினுடைய அந்த கேள்வி கணத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தபோது அவர்கள் எந்த அளவிற்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை உடனுக்குடனே மற்றவர்களுக்கு சதகா செய்து விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் ஏழையாகத்தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஏழையாக வாழ்ந்தார்கள் என்பதற்காக பொருளாதாரம் கொடுக்கப்படவில்லை என்பதாக அர்த்தமல்ல. கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து அவர்கள் ஏழையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்காக உண்டான காரணம் என்ன? ஏழைகள் மிக விரைவாக சொர்க்கத்திற்கு செல்வது ஈஸி என்கின்ற காரணத்தினால்தான். அதோடு மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார். கேட்டார்கள், சஹாபாக்களிடத்தில் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் மிகவும் கண்ணியத்திற்குரியவர். இவர் யாரிடத்திலாவது பெண் கேட்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணை இவருக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு தகுதியானவர். இவர் யாரிடத்திலாவது சிபாரிசு செய்தார் என்றார், அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர். அவர் ஒரு இறை நிராகரிப்பாளர். அதே சந்தர்ப்பத்திலே செல்வத்தை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர். அவர் போய்விட்டார். அடுத்து இன்னொரு மனிதர் வருகின்றார். ஒரு சஹாபி அவர்கள் கடந்து செல்கின்றார். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் யாரிடத்திலாவது பெண் கேட்டார் என்றால் இவருக்கு அந்த பெண்ணை மனம் கொடுத்து கொடுக்க மாட்டார்கள். இவர் யாருக்காவது சிபாரிசு செய்தார் என்று சொன்னால் அவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இவர் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை என்பதாக கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முன்னால் சென்றார் அல்லவா வசதி படைத்தவர், ஈமான் இல்லாதவர், அவரை போன்று இவ்வுலகம் நிரம்ப இருந்தாலும் பின்னால் சென்ற அந்த ஒரு சஹாபிக்கு ஈடாக மாட்டார்கள் அவர்கள். காரணம், இவரிடத்தில் ஈமான் இருக்கின்றது. இவர் ஒரு ஏழை என்றாலும் கூட அவரிடத்தில் ஈமான் இருக்கின்றது. அந்த ஏழ்மையின் காரணமாக நாளை மறுஉலகத்தில் சோனம் செல்வதற்கு அவருக்கு இலகுவானதாக ஆகிவிடும். ஆதலால் முன் சென்றவரை போன்று இவ்வுலகத்தில் நிரம்ப மனிதர்கள் இருந்தாலும் இவருக்கு ஈடாக மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கூட எத்தனையோ தடவைகள் வறுமையின் மூலம் சோதிக்கப்பட்டிருக்கின்றார். வறுமை என்பது ஒரு சோதனை, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், வனபுலுக்கும் பிஸ்ஸர்ரி வல் கைரி ஃபித்னா. நாம் மனிதர்களை பொருளாதாரத்தை கொடுத்தும் கொடுக்காமலும் சோதனை செய்வோம். ஒன்றை கொடுத்தும் சோதனை செய்வோம், ஒன்றை கொடுக்காமலும் சோதனை செய்வோம். சிலர்களுக்கு பொருளை கொடுத்து சோதனை, சிலர்களுக்கு பொருளை கொடுக்காமல் சோதனை. சிலர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து சோதனை, சிலர்களுக்கு கொடுக்காமல் சோதனை.
சிலர்களுக்கு பதவியை கொடுத்து சோதனை, சிலர்களுக்கு கொடுக்காமல் சோதனை. ஆதலால் வசதி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நம்மின் மீது அல்லாஹ் நம்மை விரும்புகிறார், நமக்கு பல்வேறு விதமான நலன்களை செய்துவிட்டார் என்பதாக இந்த உலகத்தில் இருமாப்போடு இருந்து விடக்கூடாது. பணம், செல்வம், வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்படாதவர்கள் நம்முடைய அல்லாஹ் தாலா வெறுக்கின்றான். அதனால் தான் நமக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று தாழ்வு மனப்பான்மைக்கு சென்று விடக்கூடாது. இது ஒரு சோதனை. பொருளாதாரத்தை கொடுத்ததும் சோதனை, கொடுக்காமல் இருந்ததும் ஒரு சோதனை தான். உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் வறுமையிலே வாடி இருக்கின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வறுமையின் காரணமாக அந்த அரசாங்கத்தினுடைய உணவு இலாக்கா வந்ததிடம் தானியங்கள் வாங்கி வருமாறு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எத்தனையோ சமயம் வறுமையிலே வாடி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டிலே ஒருவேளை உணவிற்கு கூட பொருளாதாரம் இல்லாமல் தவித்திருக்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் 2 மாதங்கள் வரை அடுப்பு எரிந்தது கிடையாது. அடுப்பு எரியவில்லை என்று சொன்னால் உணவு சமைக்கப்பட்டது கிடையாது. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் பல நேரங்களிலே சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையிலே வாடி இருக்கின்றார்கள். வறுமை என்பது அவர்கள் தேடி பெற்றுக்கொண்ட ஒன்று. அந்த வறுமையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே மனிதனாக வாழ முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார். செல்வம் என்பது ஒரு மனிதனை மமதை பிடித்தவனாக ஆக்கும். ஏனென்றால் எத்தனையோ செல்வந்தர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் ஈமானை விட்டதும் தடுத்திருக்கின்றார்கள். மனிதனை வழிகட்டினுடைய அடிப்படையிலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் குர்ஆனின் ஹதீஸின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் வறுமை என்பது ஒரு சோதனை தான் என்பதை நாம் புரிந்து அந்த வறுமை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த நேரத்திலே உங்களுக்கு மத்தியிலே தெரிவித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வறுமையின் சிறப்பு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் இந்த ஹுத்பாவை கண்டு வருகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் எத்தனையோ தடவை உணவிற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். சில சஹாபாக்கள் இரவிலே உணவு தேடுவதற்காக வேண்டி வெளியிலே கிளம்பி செல்வார்கள். இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் இரவிலே உணவின்றி பசியினால் தவித்திருக்கின்றார்கள். அவைகளெல்லாம் அவர்களாக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒன்று. ஒரு தடவை உலகத்தால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம் பாயிலே படுத்திருக்கின்றார்கள். அந்த பாயுடைய கோரையினுடைய தடம் அவருடைய முதுகிலே பட்டிருக்கின்றது. நாரினால் இழையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலையணையை அவர்கள் வைத்த நிலையிலே படுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உடம்பிலே அந்த ஈச்ச நாருடைய தடம் பதிந்ததன் காரணமாக அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மன்னர்களெல்லாம் வசதி வாய்ப்போடு வாழ்கின்றார்கள். நீங்கள் அகில உலகத்திற்கும் அற்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பாயிலே படுத்திருக்கின்றீர்களே, இதை நினைத்து நான் அழுகின்றேன் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீ விரும்பவில்லையா என்பதாக கூறினார். ஆக மறுமையிலே நல்ல ஒரு வாழ்வை பெறுவதற்குண்டான வழிகளிலே ஒன்று வறுமையை ஏற்றுக்கொள்வது. அதோடு பார்த்தோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரை ஒரு தடவை கூட தொடர்ந்து 3 நாட்கள் அவருடைய குடும்பம் வயிறு நிறைய சாப்பிட்டது இல்லை என்பதாக புகாரிலே 5373வது ஹதீஸாக இருக்கின்றது. நபி அவர்கள் மரணிக்கும் போது கூட வறுமையின் காரணத்தால் தமது உறுப்பு சட்டையை ஒரு யூதனிடம் கோதுமைக்காக அடவு வைத்த நிலையில் தான் சென்றார்கள் என்பதை புகாரிலே 2069வது
ஹதீஸாக பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே அதுபோல சவாலாப்பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தும் போது தொழுகையில் அவர்களோடு நின்ற ஆண்களில் பலர் பசியின் காரணமாக மயங்கி விழுந்து விடுவார்கள். அவர்கள்தான் திண்ணை சஹாபாக்கள். அவர்கள் மயங்கி விழுவதை பார்க்கும் கிராமவாசியரில் சிலர் அவர்களின் நிலைமை அறியாமல் இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று கூறுவார்கள். நபி அவர்கள் தொழுகை நடத்தி முடித்துவிட்டால் அவர்களை நோக்கி, அல்லாஹ்விடம் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஏழ்மையை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்பதாக ஆறுதல் கூறுவார்கள். இது திருமதியிலே 2368வது ஹதீஸாகவும் 2791வது ஹதீஸாகவும் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு விஷயத்தில் மற்றொரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டினார்கள், உங்களுக்கு உங்கள் மீது வறுமை வரும் என்பதை நான் கண்டு அஞ்சவில்லை. மாறாக நீங்கள் செல்வங்கள் கொடுக்கப்பட்டு அந்த செல்வத்தின் மூலமாக அந்த செல்வம் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து அப்புறப்படுத்திவிடும், அல்லது அந்த செல்வத்திற்காக நீங்கள் அடித்துக் கொள்வீர்கள் என்பதைத்தான் நான் பயப்படுகின்றேன் என்பதாக கூறினார். ஒரு மனிதனுக்கு செல்வம் கிடைத்திருப்பது என்பது அந்த மனிதனை மமதையின்பால் கொண்டு சென்றுவிடும். காரோன், ஃபிரௌன், ஹாமான் போன்ற கொடியவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். காரோன் என்பவன் செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய பெட்டகத்தினுடைய சாவியை ஒரு பயில்வான்கள் கூட்டமே தூக்க வேண்டும். அவருடைய சாவி அவருடைய பொக்கிஷத்திலே எவ்வளவு எவ்வளவு ஆபரணங்கள் எல்லாம் இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஃபிரௌன் அவருடைய பர்த்தை அல்லாஹ் தஆலாவிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், துஆ செய்தார்கள், இன்னக ஆதைத ஃபிரௌன வமலஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. யா அல்லாஹ், ஃபிரௌனுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் இந்த உலகத்திலே மிக அதிகமான செல்வத்தை அதிகமாக்கி விட்டாய். அதன் காரணமாக லியுதில்லு அன் சபீலிக், உன்னுடைய பாதை விட்டும் அவர்கள் தடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதாக அவருடைய பொருளாதாரத்தின் மீது நீ முத்திரையிட்டு விடுவாயாக என்பதாக துஆ செய்தார்கள் என்று குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். ஆக அதாவது பொருளாதாரம் என்பது, அந்த பொருளாதாரம் நம்மளுடைய அளவிற்கு உள்ள இருந்தது என்று சொன்னால் அது மிகவும் நல்லது. அதை விட அதிகமாக கொடுக்கப்பட்டது என்றால் இறையச்சம் உடையவர்கள் தான் அதை சரியான முறையிலே செலவு செய்வார்கள். இறையச்சம் இல்லாதவர்கள் அவர்கள் தங்களுடைய மமதையின் காரணமாக அதை துஷ்பிரயம் செய்யக்கூடியவர்களாக ஆகிடுவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த பொருளாதாரத்தை மிகவும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் திருப்தியான முறையிலே செலவு செய்ய வேண்டும். பொருளாதாரம் கொடுக்கப்படாதவர்கள் வேண்டுமென்றால் அல்லாஹ்விடத்தை அவைகளை கேட்டு பெற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்து போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது ஈருலகத்திலும் வெற்றியாளர்களாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அருள்வரிவானாக என்று துஆ செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.